ஹாய் காய்ஸ், அவசரமா வந்த அரசு பள்ளியில உங்களுக்கு ஆசிரியர் வேலை வாய்ப்பா கொடுத்துருக்காங்க. நிரந்தரமான ஆசிரியர் வேலை வாய்ப்பு. எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்ல, டெட் எக்ஸாமும் தேவையில்ல. நீங்க விண்ணப்பிச்சீங்களாவே உங்களுக்கு வேலை உறுதி. நாம இப்ப வேலை வாங்கலாம், அடுத்து எலெக்ஷன் முடிஞ்சு தான் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ அரசு உதவி பெறும் பள்ளியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ள நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்பு இருக்குது. நிறைய ஆசிரியர் வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா வந்துகிட்டே இருக்கு. ஸோ நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடலாம். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் இல்ல. ஆசிரியர் வேலை வாய்ப்புலாம் நிறைய கொட்டி கிடக்குது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு நமக்கு டைம் இல்லாத போகுது. இருந்தாலும் நமக்கு டைம் இருக்கிறப்ப நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றோம். அது நோட்டிபிகேஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் டெட் எக்ஸாம் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா வேணும் அப்படின்னு மென்ஷன் பண்ண கிடையாது. ஸோ அதனால நீங்க வந்து பார்த்தீங்கன்னா தாராளமா விண்ணப்பிக்கலாம். நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்வது மூலம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல்னாலும் ஒரு ஸ்கூல்ல நீங்க வேலை வாங்கிடலாம். இப்போ வாங்க நம்ம விரிவா பார்க்கலாம். அரசு உதவி பெறும் பள்ளியில் நிரந்தரமான ஆசிரியர் 2026க்காக தேவைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பணியிடம் பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் மற்றும் உதவியாளர், அலுவலக உதவியாளர் கேட்டிருக்காங்க. அப்ப இது 2 போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கு. ஆசிரியர் அல்லாத அலுவலக உதவியாளர். ஸோ இது ரெண்டுமே நீங்க விண்ணப்பிக்கலாம். பணி பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான பணி நோட்டிபிகேஷன்ல மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது நாம் பயப்பட தேவையில்லை. சரி, என்ன ஆசிரியர் நான் பார்க்கலாம். என்ன ஆசிரியர்னா ஓவிய ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க. இந்த அரசு உதவி பெறும் பள்ளியில ஓவிய ஆசிரியர் கேட்டிருக்காங்க. அதுக்கு நீங்க 10ஆம் வகுப்பு 12வது படிச்சு பிளஸ் நீங்க ட்ரைனிங் அட்டன் பண்ணணும். ட்ரைனிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவிய ஆசிரியருக்கு ரிலேட்டடா படிச்சிருக்கணும். பெயிண்டிங் இது ரிலேட்டடா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க படிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. காலியிட பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொதுவான கேட்டகரியா ஒண்ணு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சி. இது மட்டும் கிடையாது, அலுவலக உதவியாளருக்கு நீங்க ரெண்டுக்குமே விண்ணப்பிக்கலாம். அலுவலக உதவியாளர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 8ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க எதுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கவலைப்பட தேவையில்ல. இனச்சுழற்சி பொறுத்த வரைக்கும் பொது பிரிவினர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பொது பிரிவினர் தான் கேட்டிருப்பாங்க. சம்பளம் பொறுத்த வரைக்கும் ஓவிய ஆசிரியராக இருக்கட்டும், அலுவலக உதவியாளர் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா அரசு விதிகள் படி இருக்குன்னு சொல்லிட்டாங்க. நீங்க இமெயில் ஐடியா இருக்கட்டும், அதே மாதிரி வாட்ஸ்அப் இந்த மாதிரிலாம் எதுவும் சென்ட் பண்ணக்கூடாது. நீங்க போஸ்ட் மூலியமா தான் அனுப்பணும். ஸோ போஸ்ட் மூலியமா அனுப்புறதுக்கு 4 இருக்கு. நீங்க உடனே அதை பத்தில தயார் பண்ணுங்க. என்னென்ன சர்டிஃபிகேட் தேவை? 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ், 10வது 12வது முடிச்சுட்டு அடுத்து டிராயிங் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சிருக்கணும். நீங்க டிராயிங் டிபார்ட்மெண்ட் கோர்சஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்க படிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சிருப்பீங்க. அது பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிசி வைக்கலாம். வேற ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் போட்டோ கண்டிப்பா வைக்கணும். ஆதார் கார்டு கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கும். ஸோ இது நீங்க அதை பத்திரம் வச்சிருக்கீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் உங்ககிட்ட ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வைங்க, உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னா விட்டுருங்க. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா வச்சு ஆகணும் கிடையாது. இருந்தா வச்சீங்களா உங்களுக்கு முன்னுரிமை, இல்லைன்னா இல்லை. அடுத்து சாதி சான்றிதழ் கேட்கறாங்க. இதர சான்றிதழ் பொறுத்த வரைக்கும் கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். ஏன்னா நீங்க ஓவிய ஆசிரியர் இருக்கும்போது நீங்க கம்ப்யூட்டர் நாலேஜ்ல உங்களுக்கு இருக்கும். ஸோ அலுவலக உதவியாளர் இருக்கும்போது கண்டிப்பா கம்ப்யூட்டர் நாலேஜ் எல்லாம் இருக்கணும். ஏன்னா ஜெராக்ஸ் எடுக்கிறது பண்றது, ஏதாவது பிரிண்ட் பண்றது, இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் ஏதாவது பண்ண சொன்னாங்களோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் எல்லாம் இருக்கணும். அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஓரளவுக்கு இருந்தா போதுமானது. விண்ணப்பிக்கிற லாஸ்ட் டேட் பொறுத்த வரைக்கும் 6/2/2026 அந்த தேதிக்குள்ள நீங்க விண்ணப்பிக்கணும். உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அனுப்ப வேண்டிய முகவரி பொறுத்த வரைக்கும் செயலாளர் நாவு கற்பண்ண நாடார் கல்வி நிலையம் உயர்நிலை பள்ளி, 537 மெயின் ரோடு, குன்னத்தூர், ஊத்துக்குளி தாலுகா, திருப்பூர் மாவட்டம் 638103. இந்த அட்ரஸ்க்கு நீங்க வந்து முதல்ல சென்ட் பண்ணு சொல்லி கொடுத்துட்டாங்க. இந்த அட்ரஸ் அப்படியே ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கங்க. நம்ம சொல்லக்கூடிய எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க வச்சு இந்த அட்ரஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணிருங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எலிஜிபிள் ஆகிருந்தா கூப்பிடுவாங்க, நேர்காணல கூப்பிடுவாங்க. நீங்க அட்டன் பண்ணீங்களா உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தாங்க. இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. நம்ம விண்ணப்பிக்கிறோம், ஒருவேளை நம்மளை கூப்பிட்டாங்கன்னா நமக்கு லக்கு தானே. லக்கு இருந்தால் கண்டிப்பாக நமக்கு ஜாப் கிடைக்கும். ஒன்றில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. இது மாதிரி பயனுள்ள தகவல்லாம் தெரிஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஒரே லைக் பண்ணிக்கங்க.